ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்கிறீர்கள். இனி நான் டிசிப்ளினாக இருப்பேன். இனி நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன். இனி நான் வெற்றி பெறுவேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் அலாரம் அடிக்கும் போது உங்கள் மூளை மெதுவாக சொல்கிறது, இன்னும் 5 நிமிடம் தூங்கலாம். அந்த 5 நிமிடம் உங்கள் கனவுகளை 5 வருடம் தள்ளிவிடுகிறது. நீங்கள் தோல்வியடைவதற்கு காரணம் வெளி உலகம் இல்லை, உங்கள் நண்பர்கள் இல்லை, உங்கள் குடும்பம் இல்லை, உங்கள் கூட இல்லை. உங்களை ஏமாற்றும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சொந்த மூளை. இந்த வீடியோவில் உங்கள் மூளை தினமும் உங்களை எப்படி மேனிபுலேட் செய்கிறது, எப்படி உங்கள் கான்ஃபிடன்ஸை டிஸ்ட்ராய் செய்கிறது, எப்படி உங்கள் வாழ்க்கையை ஸ்லோ பாய்சன் மாதிரி நாசம் செய்கிறது என்பதை பார்ப்போம். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள். மனித மூளையின் முதல் வேலை என்ன தெரியுமா? உங்களை சேஃபாக வைத்திருப்பது. வெற்றி பெறச் செய்வதில்லை, பணக்காரனாக்குவதில்லை, பவர்ஃபுல் ஆக்குவதில்லை, சேஃப். அதனால்தான் நீங்கள் புதிய விஷயம் ட்ரை செய்யும் போது மூளை பயத்தை உருவாக்கும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க நினைத்தால் தோல்வி அடைந்தால் என்ன ஆகும்? ஜிம் போக நினைத்தால் நாளை போகலாம். இந்த தாட்ஸ் உங்கள் தாட்ஸ் இல்லை, இது சர்வைவல் சிஸ்டம். பழைய காலத்தில் மனிதர்கள் காட்டில் வாழ்ந்தார்கள். அப்போது ரிஸ்க் எடுத்தால் மரணம். அதனால் மூளை சேஞ்சை டேஞ்சர் என்று நினைக்க கற்றுக்கொண்டது. ஆனால் இன்று மூளை இன்னும் பழைய சாஃப்ட்வேர்ல தான் ரன் ஆகிறது. இதுதான் கம்ஃபர்ட் சோன் ட்ராப். கம்ஃபர்ட் சோன் ஆரம்பத்தில் சேஃப் போல இருக்கும், ஆனால் மெதுவாக அது பிரிசனாக மாறும். ஓவர் திங்கிங். இந்த ஒரு விஷயம் லட்சக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை டிஸ்ட்ராய் செய்கிறது. ஒரு சிம்பிள் டிசிஷன் எடுக்க கூட மூளை 1000 நெகட்டிவ் பாசிபிலிட்டிஸ் கிரியேட் செய்யும். நான் ஃபெயில் ஆயிட்டா, பீப்புள் ஜட்ஜ் பண்ணிட்டாங்களா, நான் இனஃப் இல்லனா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மூளை ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அது கெஸ் மட்டும் பண்ணும். ஆனால் அந்த கெஸ்ஸை ரியாலிட்டி மாதிரி ஃபீல் செய்ய வைக்கும். இதுதான் இல்யூஷன். ஒரு இன்டர்வியூக்கு போகும் முன் உங்கள் மைண்ட் ஆல்ரெடி ரிஜெக்ஷனை இமேஜின் பண்ணும். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது மற்றவர்களின் சக்சஸ் மட்டும் தெரியும். ஒருவர் ஃபாரின் ட்ரிப், ஒருவர் லக்ஸரி கார், ஒருவர் 6 பேக் பாடி, ஒருவர் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் உங்கள் மூளை குவாய்ட்லி சொல்கிறது, நீ மட்டும் லைஃப்ல எதுவும் அச்சீவ் பண்ணல. அந்த ஒரு தாட் உங்கள் கான்ஃபிடன்ஸை பாய்சன் மாதிரி டிஸ்ட்ராய் செய்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்காத விஷயம் என்ன? அவர்கள் ஃபெயிலியர்ஸ், அவர்கள் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அவர்கள் பெயின். சோஷியல் மீடியா ஒரு ஹைலைட் ரீல், ஆனால் உங்கள் மூளை அதை ரியாலிட்டி என்று நம்புகிறது. இதனால் என்ன நடக்கிறது? நீங்கள் உங்கள் ஜோனியை ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். கம்பாரிசன் மோட்டிவேஷனை கொல்லும் சைலண்ட் கில்லர். ஒரு மரம் மற்றொரு மரத்தை கம்பேர் பண்ணாது, ஒரு சிங்கம் மற்றொரு சிங்கத்தை காப்பி பண்ணாது. ஆனால் மனிதன் மட்டும் தன்னுடைய யூனிக் லைஃபை மறந்து மற்றவர்களின் ஷேடோவாக முயற்சிக்கிறான். அதுதான் மிசரி. உங்கள் போன் உங்கள் பாக்கெட்ல இருக்கும் டேஞ்சரஸ் ட்ரக். ஒவ்வொரு நோட்டிபிகேஷன், ஒவ்வொரு ரீல், ஒவ்வொரு லைக் உங்கள் மூளைக்கு டோபமீன் கொடுக்கிறது. டோபமீன் என்ன? ரிவார்ட் கெமிக்கல். பிரச்சனை என்ன தெரியுமா? மூளை ஈஸி டோபமீனுக்கு அடிக்டட் ஆகிவிடும். அதனால் 2 மணி நேரம் மூவி பார்க்க ஈஸி, ஆனால் 20 நிமிடம் ஸ்டடி பண்ண ஹார்ட். 3 மணி நேரம் ஸ்க்ரோலிங் ஈஸி, ஆனால் 30 நிமிடம் ஒர்க் அவுட் ஹார்ட். ஏன்? பிகாஸ் ஹார்ட் ஒர்க் ஸ்லோ டோபமீன் கொடுக்கும், ஆனால் சோஷியல் மீடியா இன்ஸ்டன்ட் டோபமீன் கொடுக்கும். இதனால் உங்கள் ஃபோக்கஸ் டிஸ்ட்ராய் ஆகிறது, பேஷன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிறது, டிசிப்ளின் டிஸ்ட்ராய் ஆகிறது. மிகவும் டேஞ்சரஸ் விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் மூளை போரிங் விஷயங்களை டாலரேட் பண்ண முடியாமல் போகிறது. அதனால் ரியல் growth இம்பாசிபிள் ஆகிறது. சக்சஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ரெபெடிஷன். ஆனால் டோபமீன் அடிக்ஷன் கன்சிஸ்டன்சியை கொன்று விடுகிறது. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது 100 தடவை விழும், ஆனால் அது ஒருபோதும் சொல்லாது, நடப்பது எனக்கு செட் ஆகாது. அது மீண்டும் முயற்சி செய்யும். அப்போ கேள்வி என்ன? ஏன் பெரியவனாகும் போது நாம் ஃபியர் டெவலப் பண்ணுகிறோம்? பிகாஸ் சொசைட்டி ஃபெயிலியரை ஷேம் மாதிரி ட்ரீட் பண்ணுகிறது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனால் இன்சல்ட், பிசினஸ் ஃபெயில் ஆனால் இன்சல்ட், லவ் ஃபெயில் ஆனால் இன்சல்ட். இதனால் மூளை ஒரு டேஞ்சரஸ் கன்க்ளூஷன் எடுக்கிறது. ட்ரை பண்ணாதே, சேஃபாக இரு. இதுதான் ஆவரேஜ் லைஃப் ஆரம்பம். வெற்றி பெற்ற ஒவ்வொருவரின் பின்னாலும் மேசிவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். தாமஸ் எடிசன் 1000 தடவை ஃபெயில் ஆனார், ஆனால் அவர் ஸ்டாப் ஆகவில்லை. ஃபெயிலியர் ஆப்போசிட் ஆஃப் சக்சஸ் இல்லை, ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் சக்சஸ். நீங்கள் தினமும் உங்களிடம் பேசுகிறீர்கள், ஆனால் அந்த வாய்ஸ் எப்படி இருக்கிறது? நான் முடியாது, நான் லக்கி இல்லை, நான் அழகில்லை, நான் ஸ்மார்ட் இல்லை. இந்த வேர்ட்ஸ் உங்கள் ஃபியூச்சரை ப்ரோக்ராம் செய்கிறது. மூளை ரிப்பீட்டட் தாட்ஸை ட்ரூத் என்று அக்செப்ட் பண்ணும். நீங்கள் தினமும் வீக் என்று சொல்லிக் கொண்டால் மூளை வீக் பிஹேவியரை கிரியேட் செய்யும். நீங்கள் தினமும் பவர்ஃபுல் என்று சொல்லிக் கொண்டால் மூளை ஸ்லோலி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் செல்ஃப் ஐடென்டிட்டி. உங்கள் வாழ்க்கையின் குவாலிட்டி உங்கள் செல்ஃப் டாக் குவாலிட்டியை பொறுத்தது. இப்போ கேள்வி, இந்த பிரெயின் மேனிபுலேஷன்ல இருந்து எப்படி வெளியே வருவது? 1. அவேர்னஸ். முதலில் உங்கள் தாட்ஸ் எல்லாம் ட்ரூத் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தாட் வந்ததாலே அது ரியாலிட்டி ஆகாது. 2. டிசிப்ளின் பிஃபோர் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் டெம்பரரி,
டிசிப்ளின் பெர்மனன்ட். ஃபீல் இருந்தாலும் ஒர்க் பண்ணுங்கள், ஃபீல் இல்லாவிட்டாலும் ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் வின்னர்ஸ் மைண்ட் செட். 3. ரெடியூஸ் டோபமின். ஒரு நாள் சோஷியல் மீடியா டீடாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். முதலில் போரிங்காக இருக்கும், ஆனால் ஸ்லோலி உங்கள் மைண்ட் காமாகும், ஃபோக்கஸ் திரும்ப வரும். 4. ஃபேஸ் ஃபியர். ஃபியர் டிசப்பியர் ஆகாது, ஆனால் ஆக்ஷன் எடுத்தால் ஃபியர் ஸ்மாலர் ஆகும். கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஆக்ஷன், நாட் ஃப்ரம் திங்கிங். 5. ப்ரொடெக்ட் யோர் மைண்ட். எதை பார்க்கிறீர்கள், எதை கேட்கிறீர்கள், யாருடன் பேசுகிறீர்கள், அதுதான் உங்கள் மைண்ட் செட்டாக மாறுகிறது. ஒரு நாள் நீங்கள் மிரர் முன் நிற்பீர்கள். அப்போது 2 சாய்ஸஸ் இருக்கும். நான் பயந்ததால் என் கனவுகளை விட்டுவிட்டேன், அல்லது என் மூளை என்னை ஏமாற்ற முயன்றாலும் நான் போராடினேன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பேட்டில் வெளியில் இல்லை, உங்கள் மைண்டுக்குள். அந்த பேட்டிலில் வெற்றி பெற்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மூளை ஒரு பவர்ஃபுல் சர்வன்ட், ஆனால் டேஞ்சரஸ் மாஸ்டர். அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், இல்லையெனில் அது உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணும் நாள் உங்கள் டெஸ்டினி சேஞ்ச் ஆகும் நாள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்கள் மூளைக்குள் தான் இருக்கிறது.